அவர்களை உங்கள் சார்பாக பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். ரெப்கோ வங்கியின் தலைவர் அவர்கள் திரு சந்தானம் சார் அவர்களுக்கும், ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸின் மேலாண்மை இயக்குனர் திரு சி தங்கராஜ் சார் அவர்களுக்கும், என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் இன்றைய பேரப்பிரதிநிதிகளுக்கும் மற்றும் கரூர் நாமக்கல் பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கும் பேரவை பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் பேரவை பிரதிநிதிகளுக்கும், இங்கே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள தாயகம் திரும்பிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெப்கோ வங்கியின் நலத்திட்டங்களை இன்றைய தலைவர் அவர்களும் ஹோம் ஃபைனான்ஸ் சேர்மன் அவர்களும் வெகுவாக பல நல்ல திட்டங்களை தீட்டி மக்களை சென்றடைய வேண்டிய நல்ல காரியங்களை சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று இந்த தையல் இயந்திரம் கொடுக்கும் திட்டத்தை கூட அவர்கள் ஒரு வரைமுறை வைத்து அப்படி எதுவும் செய்யவில்லை. அவர்களுக்கு ஆ வகுப்பு உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது ஆ வகுப்பு உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய மக்களா என்று மட்டும் பார்த்து அந்த தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை அவர்கள் இன்று செய்துள்ளார்கள். அந்த திட்டத்திற்கு ஆ வகுப்பு உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட நாங்கள் பேரவை பிரதிநிதிகள் பரிந்துரை கடிதம் வழங்கியதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்று தையல் இயந்திரம் நிறைய வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுகளை நான் இந்த மேடையில் தங்கராஜ் சார் அவர்களுக்கும் சந்தானம் சார் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே அது கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த மேடையில் வைக்கிறேன். ஒரு பெற்றோர் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களுடைய குழந்தைகளை எல்கேஜி முதல் கல்லூரி வரை படிக்க வைக்கிறேன் என்று திட்டங்களை கொண்டு வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டமும் உள்ளபடியே நல்ல அருமையான ஒரு திட்டமாக இருக்கிறது. அதை தாயகம் திரும்பிய மக்கள் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த திட்டம் ஒரு குழந்தை பெற்ற ஒரு வீட்டில் ஒருவர் இழந்தவர்கள், ஒரு கணவரையோ அல்லது மனைவியோ இழந்தவர்களுக்காக சென்றடைய வேண்டிய திட்டம். அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய நல்ல அற்புதமான ஒரு திட்டம். அது கல்விக்காக இப்படி ஒரு சிந்தித்திருக்கவே முடியாது. நாங்கள் ஆர்ஜிபி மீட்டிங்கில் தலைவர் அவரையும் இயக்குனர் அவர்களையும் நாங்கள் காரசாரமான விவாதங்களை எல்லாம் வைக்கிறோம். அது எதிரணியிலிருந்து வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக தலைவரும் இயக்குனர் அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பேரவை பிரதிநிதிகள் தான் புரிந்து கொள்வதில்லை. இயக்குனர் அவர்களும் சேர்மன் அவர்களும் அதை ஆரோக்கியமானதாக பார்க்கிறார்கள். ஆனால் பேரவை பிரதிநிதிகளுக்கு சிக்கல் வருகிறது. நான் உங்களுடைய பிரதிநிதியாக நான் போய் எங்கே பேச வேணுமோ அங்கே நான் கேட்டு உங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்காக நான் அதை கேள்வியாக கேட்டேன். அதை அவர்கள் இருவரும் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்னோட கேள்வியை. இங்கு பேரவை பிரதிநிதிக்கு அது வருத்தமாக இருக்கிறது. அதற்காக நான் கேட்கவே வேண்டாம் என்கிற சூழலை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த பெருமாள் மலை பகுதியில் ஒரு இடப்பிரச்சனையும் ஒரு மின்சாரம் இல்லாத சூழலையும் நான் கடந்த 2 கூட்டத்தில் நான் அவர்களிடத்தில் எடுத்து வைத்தேன். அதை கூட அவர்கள் ஆரோக்கியமான முறையில் இன்றும் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு சோலார் திட்டம் ஒன்று அறிவிக்கிறோம், அது உங்களுக்கு பரவாயில்லையா என்று அந்த மீட்டிங்கிலே கேட்டார். இதே இயக்குனர் அவர்கள் தான் கேட்டார். உங்களுக்காக அந்த சோலார் திட்டத்தையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இப்போது நலத்திட்டத்தில். நான் தான் அதை அவரிடத்தில் வலியுறுத்தினேன். இது உங்கள் அனைவருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஜிடிபி மீட்டிங், ஜெனரல் பாடி மீட்டிங்கில் நாங்கள் உங்களுக்கான கோரிக்கையை கொண்டு போய் அவர்களிடத்தில் வைக்கிறோம். அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். அந்த திட்டத்திற்கு செலவுகளை கொஞ்சம் குறைவாக நான் இந்த கூட்டத்தில் பேச வேண்டாம் என்று தான் நினைத்தேன். அவர் ஆரம்பித்து விட்டார். அதற்காக தான் பேச வேண்டிய சூழலில் நான் நிற்கிறேன். இதை இந்த இடத்தில் விவாத பொருளாக ஆக்க விரும்பவில்லை. நான் கேட்டேன், கூட்டத்தில் உள்ள செலவுகளை குறைத்து கொண்டு
அவர்களுக்கு ஏதாவது இன்னும் நலத்திட்ட உதவிகளை செய்யலாம். அதில் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படி என்றுதான் நான் கோரிக்கை வைத்தேன். அதை இவர்களுக்கு இதை அப்படி கேட்கக்கூடாது என்று எப்படி வைக்க முடியும்? பேரவை பிரதிநிதி நான் தான் அந்த உரிமையை கேட்க முடியும். நான் ஒரு திட்டத்தை அங்கே கொண்டு போய் வைக்க முடியும். அவர்கள் தான் அந்த திட்டத்தை செயல்படுத்துவார்கள். அதுபோல அந்த சோலார் திட்டத்தையும் மக்களுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பான ஒரு திட்டம்தான். அந்த ஜிடிபி மீட்டிங்லேயே நான் அவர் சரிங்க சார் அதை செஞ்சு கொடுங்க, எங்கள் ஊர் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், சோலார் திட்டத்தை வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அந்த திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அவர்களுக்கு. அதன் பிறகு எங்கள் பகுதியில் உள்ள அந்த 250 குடும்பங்களுக்கு பட்டா இல்லாமல் இன்னும் அதில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய மக்கள் தான் இருக்கிறோம். அந்த கோரிக்கையையும் நான் போன கூட்டத்திலும் வைத்திருந்தேன். அதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூட கூறியிருக்கிறீர்கள். மிகுந்த சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இதற்காக வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பு உறுப்பினர்கள் தங்களது மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அல்லது குறைகள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்க பேரு, எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தெரிவிக்கலாம். சார், என் பெயர் விஜயகுமார், விஜயகுமார்.